ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ட்ரிபிள் எஸ்பி சேனல். நாங்கள் இப்போ என்ன காட்ட போகிறோன்னா, ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். அது உங்களுக்காக நாங்கள் காட்ட போகிறோம். நீங்கள் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வாங்கின ப்ராடக்ட் அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஓகே, ஹாய், இப்போ என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்களா, மிக்ஸி. நாங்கள் மிக்ஸி வாங்கியிருக்கோம். மிக்ஸி ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதனால் வாங்கியிருக்கோம். இந்த சுமித் மிக்ஸி ரலீஃப் மார்க்கெட்டிங்கில் நாங்கள் வாங்கினோம். ரலீஃப் மார்க்கெட்டிங்கிறது கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு ஷாப்பு. அந்த ஷாப்பில் நாங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி தான் வாங்கினோம். இது எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னா, நான் ஒரு யூடியூப் சேனல் பார்க்கும்போது அவங்க ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ நானும் எங்கள் ஏரியாவில் இருக்கிற கடைகளெல்லாம் போய் விசாரித்து பார்த்தேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஏன்னா எனக்கு பேமெண்ட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அட் த சேம் எந்த ஒரு நமக்கு ஒரு பெனிஃபிட்டும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நான் வாங்காமல் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக ரலீஃப் மார்க்கெட்டிங்கில் நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நான் அதை சூஸ் பண்ணி அதை நான் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் நான் உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணி அந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் பார்த்து அந்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்க அந்த நம்பர்ஸு, அவங்க பேர் என்ன அப்படி எல்லாத்தையும் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை, நமக்கு இந்த ப்ராடக்ட் மட்டும் நமக்கு கொடுக்கல அவங்க. அடிஷ்னலாக இப்போ பாருங்கள், உங்களுக்கு எப்படி பாக்ஸில் தெரியுதுன்னு தெரியல, என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறது பாருங்கள். ஃபஸ்ட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். இது ஸ்மால் ஜார். இது ஸ்மால் ஜார். ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் அடிஷ்னலாக 2 பெரிய ஜார் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், பெரிய ஜார் கொடுத்துருக்காங்க. நல்ல செம்ம வெயிட்டுங்க, செம்ம வெயிட்டு. இது நான் சும்மா சொல்லலை, நிஜமாக சொல்கிறேன். நிறைய மிக்ஸியில் பார்த்துருக்கோம், அந்தளவுக்கு ஒரு வெயிட் இருக்காது. இது நல்லா சுமித்ன்றது பழைய மிக்ஸின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது ரொம்ப குவாலிட்டியானதாக இருக்குது. நீங்களே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா, ரொம்ப பெரிய சாறு. இதில் நம்ம இப்போ கொஞ்சமாக உளுந்து அரைக்கணும் அப்படின்னா இதில் கூட போட்டுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வாங்குறவங்க கண்டிப்பாக ரலீஃப் மார்க்கெட்டிங்கில் வாங்குங்க. உங்களுக்கு பிடிச்சமான ப்ராடக்ட்லாம் அதில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. இது ப்ரமோஷனுக்காக இல்லைங்க, இது ஓனாக நான் சொல்கிறேன். நான் பெனிஃபிட்டாக இருக்குன்றதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் இந்த ஒரு ஜார். இதுவும் நம்ம கொஞ்சம் அதிகமாக சட்னியில் தேங்காய் எல்லாமே, வெங்காயம், தக்காளி எல்லாமே மொத்தமாக போட்டு நம்ம அரைக்கணுன்ட்டா இதை யூஸ் பண்ணலாம். சரிங்களா. அடுத்து இப்போ பார்க்க போகிறது இதனோட மூட் கேப். ஓகேங்களா. இது பெரிய ஜாரோடது, இது செகண்ட் ஜார், இது தேர்ட் ஜார். அந்த குட்டி கட்டினால நான் ஓகேங்களா. ஓகே, அடுத்து பாக்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. என்னோட பாக்ஸ் ஹைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்படி சைடில் வச்சுருக்கேன். ஓகேங்களா. அப்போ தான் எடுக்க முடியும். பாக்ஸ் என்னோட ஹைட்டாக இருக்கா. ஸோ அதனால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸர். ஓகே, இந்த ஜூஸர் பார்த்தீங்களா, இது 4th. ஓகேங்களா.
இதில் வந்து இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ஜூஸ் போடுறதுக்குலாம் ரொம்ப தேவைப்படும். ஸோ அதனால் வந்து இது ஒரு ஜாரு. ஆக்சுவலி வந்து நான் ஜூஸர் ஜாரு தான் இருக்கிற மிக்ஸி வாங்கணும்னு சொல்லிட்டு நினச்சி தான் நான் வாங்கினது. அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு புல்லட் மிக்சியில் வர இந்த ஜாரு. ஸோ இதில் மிளகு பொடி எல்லா பொடியும் வந்து அரைச்சிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் இதில் கூட வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் சட்னி அரைக்கலாம், ஏதாவது ஜூஸ் கூட போடலாம்னு சொன்னாங்க. ஸோ நான் இது வரைக்கும் இன்னும் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணும்போது ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு வந்து அதை வீடியோ போடுறேன், சரிங்களா? அப்புறம் நம்ம நான் சொன்னல ஜூஸ் போட்டால் ஒரு வடிகட்டி அதுலேயே இருக்குது. இப்போ நம்ம வந்து பாருங்கள், ஜூஸ் போட்டுட்டு இதை எடுத்து வச்சுட்டோன்னா அப்படியே வந்து வடிகட்டி நம்ம இது பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இன்னொரு கேப்பும் கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம வெளியில் கூட எடுத்துகிட்டு போகலாம். இப்போ எங்கேயாவது போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது போகிறோன்னா இதை கூட கொண்டு போய் வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு பேக்கில் வச்சுட்டு ஹேண்ட் பேக்கில் வச்சுட்டு அங்கே கூட ஜூஸ் குடிக்கலாம், சரிங்களா? ஸோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இத்தனை ஜார் பார்த்தீங்கன்னா என்ன ஜாராக காட்டிகிட்டே இருக்கேன். மெயினானது காட்டுன்னு நினைக்கிறீங்க. மெயினான மோட்டர் இதுதான், ஓகேங்களா? மெயினான மோட்டர், ஓகேங்களா? இது க்ளோஸ் பண்ணிடுவேன், ஏன்னா கை ரொம்ப இதுதான். பார்த்தீங்களா? ஓகே, உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுது தெரியல, பாருங்கள். இதுதான், இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஸோ அதனால் வந்து இந்த கலர் சூஸ் பண்ணோம். என்கிட்ட பழைய மிக்ஸி இருக்குது, சாண்டல் வித் ப்ரீமியர் மிக்ஸி இருக்குது. அது ரொம்ப வருஷமாக இருக்குது, ஓடிட்டு தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் வந்து நம்ம ரொம்ப நேரம் நின்றுட்டு அரைச்சிட்டே இருக்கணும் போல் இருக்கும். அப்போ தான் வந்து வேலை செய்யாது. ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தால் தான் வேலை செய்யும். இது இல்லைன்னா வச்சு அதுக்காக தான் வந்து இந்த மிக்ஸியை புதுசாக வாங்கணும். அடுத்து இப்போ இன்னொன்று பார்க்க போனால் இதுக்கு கூட ஒரு கிஃப்ட். இந்த 5 ஜாரு இல்லாமல் இது கூட வந்து ஸ்லைசர், அதாவது காய் நறுக்கிறதுக்கு ஸ்லைஸ் பண்ணுவாங்கள்ல, இது ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. பட் அவங்க வந்து வேறு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அது ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு இதை கொடுத்துருக்காங்க. ஸோ பரவாயில்ல, யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான், யாருக்காவது வேணும்னா கூட கொடுத்துடலாம். ஸோ அதனால் வந்து இது யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள். அடுத்து என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பொருள் பார்க்க போகிறோம். அது வந்து அந்த பொருள் என்னென்னா, இதெல்லாம் வாங்கினதுக்கு நாங்கள் வந்து ஒரு ஆஃபரில் அவங்க கொடுத்தாங்க, கிஃப்ட்டு, அதாவது கிஃப்ட்டு ஆஃபரில் கொடுத்தாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இது ஆஃபர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா உங்களுக்கே தெரியும், இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் ஜூஸ் போடுற ஒரு ப்ராடக்ட் தான். இந்த ப்ராடக்ட் வந்து எதுக்கு நான் இதை வாங்கினேன்னா, இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு வீடியோஸ்லலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு நான் இப்போது காட்டுறேன், சரிங்களா? இது வந்து அந்த மிக்ஸி வாங்கினதுக்கு நாங்கள் ஃப்ரீயாக எங்களுக்கு கொடுத்தோம். இது வந்து பொய் இல்லைங்க, நிஜங்க, சரிங்களா? இதுதான் அந்த ப்ராடக்ட்.
நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஜூஸர் இது ஆக்சுவலி வந்து நம்ம தனியாக வாங்கினோன்னா 2.6 அந்த மாதிரி கிடைக்கும். இங்கே வந்து நமக்கு வந்து இது ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க ஆஃபரில். ஸோ அதனால் வந்து நீங்களும் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிலீஃப் மார்க்கெட்டிங்கை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இது ப்ரொமோஷன், திரும்ப சொல்கிறேன், இது ப்ரொமோஷன் இல்லை. நான் இது வாங்கி கிட்டத்தட்ட வந்து ஈஸ்டருக்கு முன்னாடி அப்படி நான் வந்து வாங்கினேன். அது கழிச்சு ஒரு 1 மந்த் இருக்கும். ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. பட் நான் இப்போ தான் வந்து ரிலீவ் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து ஸோ இது எப்படி போடணுன்றத வந்து ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வீடியோ உங்களுக்கு போடுறேன், பாருங்கள். இது எப்படி எந்தெந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜூஸ் போடும்போது ஒவ்வொரு டைமும் வந்து உங்களுக்கு வந்து நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. 6.5 hours later. ஹலோ வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஜூஸர் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்றதை இது பார்க்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துடணும். ஃபஸ்ட்டு இது ஃபிக்ஸ் பண்ணிடணும். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதை ஒவ்வொரு பார்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்து அந்த ஜூஸரோட மிக்சர். இது மிஷினு, உங்கள் மோட்ரு வந்து இதில் தான் இருக்கும். ஸோ இந்த பார்ட் வந்து நீங்கள் வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஜஸ்ட் இப்படி பண்ணவே போதும். அடுத்து வந்து இது ஜூஸ் பிழிகிற இதை எடுத்து இங்கே போடணும். இது ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணாவே போதும். நெக்ஸ்ட் வந்து இந்த பார்ட். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம இதுக்குள்ளார வந்து எந்த ஃப்ரூட்ஸோ எது போட்டாலும் இதுக்குள்ளே போடணும். இது போட்டுட்டு இது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இது வந்து இதுவும் யூஸ் பண்ணலாம், இதுவும் யூஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா ஆப்பிள் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆப்பிள் யூஸ் பண்ணுறதை உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆப்பிள் போடணுன்னா இந்த மாதிரி இப்படி போட்டுட்டு இப்படி வச்சாவே போதும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ எப்படி ஆன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எனக்கு 2 பக்கம் ஓப்பன் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த 2 பக்கம் ஓப்பன் வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஆப்பிள் தோல் எடுக்காமலே கூட நம்ம போடலாம், அதுவே பீல் பண்ணிப்போம். சரிங்களா? இப்போ இதை வச்சுட்டு இங்கே ஆன் இருக்குது, இங்கே பாருங்க, இங்கே ஆன் இருக்குது. நான் ஆன் பண்ணேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படியும் திருப்பிக்கலாம், இப்படியே திருப்பிக்கலாம். ஆஃப் 2 பக்கமே ஒரே பக்கம் தான். ஆனும் வந்து நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் திருப்பினாலும் அது ஓடும். சரிங்களா? ஆன் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா வந்து ரைட்டு லெஃப்ட்டு வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆஃப் வந்து கீழேயும் மேலேயும் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து ஆப்பிள் ஒரு துண்டு போட்டேன். சரிங்களா? இது வந்து இப்படி பிடிச்சிடணும். இப்போ வந்து இது பிடிச்சிட்டு இப்போ பாருங்க ஆன் பண்ணுறேன். இப்போ ஒரு ஆப்பிள் தான் நாங்கள் எடுத்திருக்கோம், பெரிய ஆப்பிளா. இது ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க டாப் எடுத்துடுறோம். டாப் எடுத்துட்டு பாருங்கள், இது இன்னும் கொஞ்சம் கூட நம்ம போடலாம். நான் தோல் சீவாமல் தான் எடுத்து இதில் போட்டிருக்கேன். அது பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்து தோலில் எடுத்துட்டு வெறும் ஜூஸ் மட்டும் கொடுத்துருக்கு.
இது ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி எடுத்தாவே போதும். சரிங்களா? இங்கே பாருங்கள். வாவ், சூப்பராக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூஸ் இவ்வளோ வந்திருக்கு. ஒரு ஆப்பிளோட ஜூஸு டம்ளர் எடு. ஒரு ஆப்பிளோட ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஜூஸ் மட்டும், நீங்கள் சிரமப்பட தேவையே இல்லை. பாருங்கள், இது வந்து ஒயிட் கலர் டம்ளரில் நான் காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிளில் எவ்வளோ ஜூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஒரு டம்ளர் கரெக்டாக. இது பியூரான ஜூஸுங்க. எந்த தண்ணியும் கலக்கலை, எந்த சுகரும் போகடாமல் இருக்கிற ஒரிஜினல் ஜூஸ், வீட்டோட ஜூஸ். இப்போ எப்படி குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அந்த ஹாப்பி ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் இருக்கும்ல, அதே ஃப்ளேவர் இருக்கு. அப்படியா? உண்மையிலே அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இது வந்து ரொம்ப திக்னஸாக இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ இன்னொன்று போட போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கட் பண்ணுங்கம்மா அதை. கீழே மட்டும் லைட்டாக ஊற்றிக்கிச்சுமா. ஏன் ஊற்றுது? நான் தான் பிடிச்சிட்டு இருக்கேன்ல. தோ ஏன் ஊற்றுது? லீக் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. இந்த ப்ராடக்ட் கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்படின்றதுக்குள்ளே நம்ம ஜூஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றதை எப்படிலாம் காட்டுற பாருங்க. பாருங்க, ஜூஸோட எல்லா தோலும் இதுக்குள்ள வந்துடுச்சு. இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த தோல் எல்லாமே ஆப்பிளோட தோல்.
இப்போ ஜூஸும் வந்துடுச்சு. இது பிடிச்சிட்டு இன்னொரு விஷயம், இது நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு பண்ணுங்க. நான் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எனக்கு தெரியாமல் கொஞ்சம் சிலதெல்லாம் வெளியில் வந்துடுச்சு. நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.